டிவிகேவினுடைய முதல் ஆண்டு விழா மகாபலிபுரத்தில் வர 26ஆம் தேதி நடக்க போகுது. அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்த சொல்லி விஜய் உத்தரவிட்டிருக்கிறாரு. நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். பிப்ரவரி 26ஆம் தேதி தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சில பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்ட்டி சைடில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்குழு நடத்துவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா நடக்க போகுது. அதில் கலந்துக்கிறதுக்காக கட்சி தொண்டர்களுக்கு விஜய் கண்டிப்பாக கடிதம் எழுதுவார். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் பொதுக்குழு இப்போதைக்கு நடத்தப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே அவங்க செயற்குழு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. மாநாடு முடிந்த உடனே பனையூரில் தாவேகாவின் செயற்குழு கூட்டம் நடந்திருந்தது. எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கும். கட்டாயமாக எல்லா கட்சிகளுமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பொதுக்குழுவை கூட்டணும், செயற்குழுவை கூட்டணும்னு சொல்லி அவங்களுடைய விதிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தான் அவங்க செயற்குழுவை நடத்தி முடிச்சிருக்காங்க. பொதுக்குழுவை இமீடியட்டாக இப்போ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் நடத்தினா போதும் அப்படிங்கிறதுனால கட்சி கட்டமைப்பை முழுமையாக அந்த பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நடத்துறதுக்கான திட்டம் இருப்பதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு தாவேகாவினுடைய முதலாம் ஆண்டு விழா மகாபலிபுரத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் உறுதியாக சொல்லப்படுது. அதில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. முக்கிய அறிவிப்புகள்னால் எப்படி இருக்கும், என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போவே இருக்கும். ஒவ்வொரு முறை விஜய் அரசியல் களத்துக்கு பேசும்போதெல்லாம் அது மிகப்பெரிய செய்தியாக மாறுது அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிற அரசியல் கட்சி தலைவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் 26ஆம் தேதி விஜய் பேச போகிற அந்த ஸ்பீச், இந்த ஒரு வருஷத்தில் தாவேகா என்னென்னலாம் பண்ணியிருக்கு, அவங்க எந்தெந்த இஷ்யூவில் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க, மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க, விஜய் தனிப்பட்ட முறையில் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு, கொடி அறிமுகப்படுத்தினாங்க, இப்படி ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. பல விமர்சனங்களையும் தாவேகா சந்திச்சிருக்கிறது. விஜய் நிறைய அரசியல் களத்துக்கு வரலை, அவர் பனையூர்லேருந்து மட்டுமே அரசியல் பண்ணுறாருன்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் பரந்தூருக்கு நேரடியாக போயிருந்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தபோது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்கல்ல, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவங்களெல்லாம் நேரில் போய் மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார். இப்படி அவ்வப்போது அரசியல் களத்தில் அவர் நேரடியாகவும் போயிருந்தார். சில நேரங்களில் பனையூரில் ஒரு சிலரை சந்தித்து அது தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, தாவேகாவினுடைய இந்த முதலாம் ஆண்டு விழா இருக்குல்ல, அன்னைக்கு விஐபிக்கள் யாராவது கட்சியில் இணைவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சில ஊடகங்களில் செய்தியாகவும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 26ஆம் தேதி முன்னாள் அமைச்சர்கள் சில பேர், பெரிய பெரிய தலைகள்லாம் தாவேகாவில் இணைய போகிறாங்கன்னு. அப்படி யார் இணைய போகிறா அப்படிங்கிறது நம்ம விசாரிக்கும் போது அன்னைக்கு தேதிக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே திட்டமிடப்படலை. 26ஆம் தேதி அது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனாக தான் இருக்க போதே தவிர இணைப்பு விழா அப்படிங்கிறது அங்கே நடக்காது. ஏன்னா அது தொண்டர்கள் வரப்போகிறாங்க, தொண்டர்களும் தலைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். விஜய் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய நிகழ்வுங்கிறது அன்னைக்கு இருக்காது. ஏன்னா மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய நிகழ்வானது தாவேகாவின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூரில் தான் நடக்கும். அங்கே தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஆதவ் அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் தாவேகாவில் இணைந்தது பனையூர் ஆஃபீஸில் தான். அதே மாதிரி நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே 26ஆம் தேதி மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறாங்க. அடுத்ததான் அந்த 26ஆம் தேதிக்கு பிறகு முழு வீச்சில் கட்சி பணிகள் நடக்க போகுது. அது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே முழு நேர அரசியல் பணியில் ஈடுபடுவாங்க. அப்போ விஜய் அவர் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் எனக்கு புரியுது. அவரும் கூட பரந்தூருக்கு எப்படி நேரடியாக போய் மக்களை சந்திச்சாரோ அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே விஜயனுடைய பங்களிப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போராட்ட களமாக இருக்கலாம், மக்கள் சந்திப்பாக இருக்கலாம், பொதுக்கூட்டமாக இருக்கலாம். அந்த வடிவம் எப்படிங்கிறது பின்னர் நமக்கு தெரிய வரும். ஆனால் கண்டிப்பாக அவருடைய அரசியல் நகர்வுகள் முழு வீச்சில் இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க தாவேகாவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் சொல்லியிருந்தோம், பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே அவருடைய படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு முழு நேரமாக அரசியல் பணிகளில் ஈடுபட போகிறாருன்னு. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது ஏப்ரல் வரைக்கும் கூட போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல்னு தெரியல. ஆனால் ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட அரசியல் பணிகளில் எந்தவித தொய்வும் இல்லாமல் முழு வீச்சில் களத்துக்கு மக்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபாட்டோடு பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவோட விஜய் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே அந்த மாதிரி இல்லாமல் தாவேகா அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்கும். அது முழு நேர
ஒரு அரசியல் கட்சியாக இயங்கும் அப்படிங்கிறத மக்கள் மனசில் பதிய வைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் விஜய் இனிமே முழு வீச்சில் செய்ய போறாருன்னு சொல்றாங்க. அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்றத பிப்ரவரி 26ஆம் தேதி அவர் பேச போற அந்த பேச்சிலேயே நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம்னு தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ கடந்த சில வாரங்களாகவே தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை பார்த்திருப்போம். ஏறத்தாழ ஒரு 100 மாவட்டங்களுக்கு அவங்க நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் நியமனத்தையும் முழுமையாக முடிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியல் களத்தில் நேரடியாக போய் நிற்கும் போது ஒவ்வொரு ஊர்லையும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் இருக்கணும், தாவேகாவினுடைய கொடி பறக்கணும், முழுவதுமாக கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறணுன்றத விஜய் அவங்க நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவாகவே கொடுத்துருக்கிறார். ஏன்னா இது ஒரு நடிகர் கட்சி, விஜயை பார்க்க வரவங்கலாம் ரசிகர்கள் இல்லை வேடிக்கை பார்க்க வந்தவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமோ அப்படிங்கிற ஒரு விஷயமோ வந்துடவே கூடாது. நம்முடைய நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் எல்லாம் மும்முரமாக வேலை செய்யணும், அவங்களுடைய களப்பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறத உத்தரவிட்டு இருக்கிறாரு. புசி ஆனந்துக்கு இந்த ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா புசி ஆனந்த் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலையும் சரி மற்ற நிர்வாகிகள் நியமனத்திலையும் அவர் அணி தயார் செய்யக்கூடிய பட்டியல் தான் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டு இருக்காங்க. எனவே வரப்போகிற நாட்கள்லையும் அவர் தயார் செய்து லிஸ்ட்டு கொடுப்பாரு. அதை விஜய் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தாவேகா தரப்பில் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. எனவே வரப்போகிற நாட்களில் 100% எல்லா சார்பு அணிகளும் சரி, அதே போல் கட்சியினுடைய மெயின் யூனிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிர்வாகிகள் முழுமையாக இருக்கணும். நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் அவங்க முழு நேரமாக அரசியல் பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆர்டராக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் 1 இயர் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பக்கம் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவது, இன்னொரு பக்கம் தேர்தல் உத்திகளை வகுப்பதற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தாவேகாவினுடைய மைனஸ் எல்லாம் என்ன, எந்த இடத்துல வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக பிரசாந்த் கிஷோரையும் கொண்டு வந்திருந்தாங்க. பிரசாந்த் கிஷோரோடு விஜய் சந்திச்சிருக்கிறாரு. அந்த சந்திப்பில் விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கும்ல, பொலிட்டிக்கலாக எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கும், டிவிக்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, மற்ற கட்சிகளுடைய பலம் என்ன, மற்ற கட்சி தலைவர்களுடைய பலம் என்ன, டிவிக்கே இன்னும் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிரசாந்த் கிஷோரோட மீட்டிங்கில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. எனவே இனி வரப்போகிற நாட்களில் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி வியூகங்களை வகுத்து விஜய் செயல்பட போகிறதா சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் டிவிக்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, சந்தேகமே இல்லை. விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் களத்தில் போய் நின்று மக்களை சந்திச்சாதான் ஓட்டு வரும் அப்படிங்கிறத விஜய் உணர்ந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் மக்கள் மனசில் ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் விஜய் களத்துக்கு வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. இதோ வராரு அதோ வராரு, புலி வருதுன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு அன்றாடம் தலைப்புச் செய்திகளில் தாவேகா இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு தகவலை உறுதியாக டிவிகே நிர்வாகிகள் சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.